ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைகள் வந்து பார்க்கணும், அது இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இந்த எல்லைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு எல்லை வந்து எங்கே இருக்குன்னா சட்காஜெண்டோ. ஏன்னா இது ஒரு டைம் கேட்டிருந்தாங்க, ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக படிக்கணும். மேற்கு எல்லை வந்து சட்காஜெண்டோ. நெக்ஸ்ட் வந்து வடக்கு எல்லை எப்படிங்கிறது வந்து ஷார்ட்டுக்கு மேட்ச்ல கூட கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தெற்கு எல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைமாப்பூர் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா. கிழக்கு எல்லை வந்து ஆலம்கீர் உத்தரப்பிரதேஷ். ஓகேயா? அப்போ இதனுடைய எல்லை வந்து நமக்கு வந்து மேட்ச்ல வந்து கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேற்கு எல்லை இந்த பக்கம் சட்காஜெண்டோ. நெக்ஸ்ட் வந்து இது சட்காஜெண்டோ எங்க இருக்குன்னா பாகிஸ்தான்ல இருக்கு. அப்புறமா வடக்கு எல்லை வந்து ஷார்ட்டுகை ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. தெற்கு எல்லை வந்து டைமாப்பூர் மகாராஷ்டிரால இருக்கு. கிழக்கு எல்லை வந்து ஆலம்கீர் உத்தரப்பிரதேஷ்ல இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்க எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ணதுல 1826 வந்து பாத்தீங்கன்னா சார்லஸ் மேஷன் வந்து எக்ஸ்கவேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சார்லஸ் மேஷன் வந்து எப்போ பண்றாரு அப்படின்னா 1826 வந்து அந்த ஆய்வு நடத்துறாரு. ரெண்டாவது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா 1831 அலெக்சாண்டர் பர்னஸ், அவரும் முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாளர் அவரு. அப்புறமா அலெக்சாண்டர் கன்னிங்கம் வந்து 3 டைம் வராரு. அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை 3 நேரம் வந்து ஆய்வு செய்தவர் அப்படின்னு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாருன்னா அலெக்சாண்டர் கன்னிங்கம். எப்போ வராரு அப்படின்னா 1853, 1856, தென் 1875 வராரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1856 வந்து என்ன நடக்குது அப்படின்னா முக்கியமான ஒரு நிகழ்வு, அதான் ரயில்வே ட்ராக் வந்து போடுறாங்க. லாகூர் கராச்சி, லாகூர் முல்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த லாகூர் கராச்சிக்கு. ஸோ அப்போ வந்து சில செங்கற்கள் வந்து இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக்கு யூஸ் பண்ணிடுறாங்க, பெருசா எடுத்துக்கல. அதுக்கப்புறமா 1920 ஜான் மார்ஷல் வராரு. ஜான் மார்ஷல் நமக்கு தெரியும். ஜான் மார்ஷல் தான் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஹரப்பா வந்து ஃபர்ஸ்ட் வெளியே கொண்டு வந்திருப்பாரு. 1921 வெளியே கொண்டு வந்திருப்பாரு. 1920 அவர் வந்து ஆய்வு செய்வார். அதுக்கப்புறமா 1940 ஹாரி மார்டிமர் வீலர், அவரும் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை வந்து ஆய்வு செஞ்சாங்க. ஸோ இவங்க எல்லாம் ரொம்ப முக்கியமான நபர்களா வந்து நம்ம பார்க்கப்படுது. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்மளோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து கேட்டா மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் எழுதிருக்கேன். ஸோ 1826 சார்லஸ் மேசன், 1831 அலெக்சாண்டர் பர்னஸ், 1853, 56, 75 அலெக்சாண்டர் கன்னிகம் 3 முறை ஆய்வு செய்யறாரு ஹரப்பா மொஹஞ்சதாரோ அந்த பகுதிகளை. அதுக்கப்புறமா 1856 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரயில்வே ட்ராக் போடுறாங்க. செங்கற்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணிடுறாங்க பெரிய அளவுல. அப்போ அவங்களுக்கு அதை பத்தி அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து புரியல. 1920 ஜான் மார்ஷல் வராரு. அவர் தான் 21 வந்து ஹரப்பா நாகரிகத்தை பத்தி ஹரப்பா அப்படிங்கிற நேம் ஹரப்பன் சிவிலைசேஷன் கொண்டு வர்றாரு. அதை வந்து வெளியே கொண்டு வர்றது அவர் தான். 1940 ஹாரி மார்டிமர் வீலர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சிந்து சமவெளி மக்கள் வந்து எந்த சமயம், அவங்களுடைய சமய வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தலைமை ஆண் கடவுள், தலைமை பெண் கடவுள் வழிபாடு வந்து பண்றாங்க. தலைமை ஆண் கடவுள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பசுபதி சிலை. பசுபதினா யாரு அப்படின்னா சிவனோட லிங்க வழிபாடு, அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ தலைமை ஆண் கடவுள் வழிபாடு யாரு அப்படின்னா பசுபதி சிலை, சிவன் அல்லது லிங்க வழிபாடு வந்து பண்றாங்க தலைமை ஆண் கடவுள். அதே மாதிரி தலைமை பெண் கடவுள் யார் அப்படின்னா தாய் சிலை, பெண் கடவுள்களை வந்து வழிபடுறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீர் வழிபாடு பண்ணியிருக்காங்க, மரங்களை வழிபாடு பண்ணியிருக்காங்க, இயற்கையை வந்து வழிபட்டிருக்காங்க, விலங்குகள் எல்லாம் வழிபட்டிருக்காங்க. நீர் வழிபாடுனா ஆறுகள் ஏரிகள் எல்லாம் வழிபாடு பண்றாங்க. இதெல்லாம் ஆறு ஏரி எல்லாம் வழிபாடு பண்றாங்க. மர வழிபாடு வந்து முக்கியமான மரம் அது வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த மரம் அப்படின்னா அரச மரம் வந்து வழிபட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் வந்து பசு, பறவைகள், பாம்பு, கருட வழிபாடு பண்றாங்க. குதிரை பத்தி அவங்களுக்கு தெரியல. ஸோ பசு, பறவைகள், பாம்பு, கருட வழிபாடு எல்லாமே பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆவிகள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த தாழிகள்ல கூட முதுமக்கள் தாழிகள்ல வந்து ஒரு ஹோல் போட்டிருக்காங்க. நீங்க சில மியூசியம்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த பொருணை எல்லாம் கூட பார்க்க முடியும். பொருணையில அதான் அந்த தாழிகள்ல வந்து ஹோல் இருக்க வந்து பார்க்க முடியும். எப்படின்னா ஆவிகள் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறமாவும் அந்த ஆன்மாக்கள் வந்து வந்துட்டு போறதாட்டு நம்புறாங்களாம். ஸோ அதுக்காக அவங்க என்னது புதைக்கிறப்பவே என்ன பண்றாங்க அப்படின்னா அது கூடவே அரிசி தானியங்கள்லாம் வச்சு புதைக்கிறாங்க. அந்த ஹோல் வந்து போட்டிருக்காங்க, ஆவிகள் வந்துட்டு போறதாட்ட நம்புறாங்க.
ஸோ அந்த மாதிரி ஆவிகள் மீது நம்பிக்கை வச்சுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ மூத்தோர் வழிபாடு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். மூத்தோர் வழிபாடு வந்து பண்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்ப்போம் டவுன் பிளானிங். அப்போ மேம்பட்ட நகர வாழ்க்கைன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போ மேம்பட்ட நகர வாழ்க்கையில எப்படிப்பட்ட நகர வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா, அதாவது அப்பர் பாட்டு லோயர் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பிளானிங் ரெண்டா பிரியுது. என்னது? அப்பர் பாட்டு, லோயர் பாட்டு. ஸோ இதுல வந்து அப்பர் பாட்டு சிட்டாடல் கோட்டைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, வெஸ்டர்ன் சைட்ல இருக்கு. வெஸ்டர்ன் சைட்ல இருக்கக்கூடிய கோட்டைகள் நார்மலா நிறைய வந்து வீடுகள் வந்திருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மெம்பர்ஸ் ஆஃப் ரூலிங் கிளாஸ் பீப்புள், நல்ல வசதியானவங்க, பெரிய ஆட்கள் வந்து வாழ்ந்த இடங்களாக வந்து சொல்றாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா சிட்டாடல் ஆன் த வெஸ்டர்ன் சைடு, மெம்பர்ஸ் ஆஃப் ரூலிங் கிளாஸ் வந்து சிட்ட இடங்கள் அப்பர் பார்ட். லோயர் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா பிலோ த சிட்டாடல், கோட்டை கீழ் பகுதி ஈஸ்டர்ன் சைட்ல இருந்தது. அது வந்து வெஸ்டர்ன் சைடு, இது ஈஸ்டர்ன் சைடு. இங்க வந்து காமன் பீப்புள் வந்து வாழ்ந்ததா குறிப்புகள் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைனேஜ் சிஸ்டம். இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டட் ஆல் ஹவுசஸ் டு த ஸ்ட்ரீட். எல்லாமே நீட் அவ்வளோ அழகா போட்டிருந்தாங்க. எல்லா ஹவுசஸுமே ஸ்ட்ரீட்ல வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி அந்த கழிவு நீர் வந்து நீட்டா அதுக்கான ட்ரைனேஜ் சிஸ்டம் பர்ஃபெக்டா போடுறதுக்கு எல்லா வீடுகளும் அதுல வந்து கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மேம்பட்ட நகர வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருக்காங்க. மேன்ஹோல் இருந்திருக்கு. அது ஒரு நல்ல ஒரு சானிடேஷன் ஹைஜீனிக்கா வாழ்ந்ததற்கான எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வந்து கிரேட் பாத் வந்து பாத்தீங்கன்னா பெரிய குளம். பெருங்குளம் எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா மொஹஞ்சதாரோ. இட் வாஸ் யூஸ்டு ஃபார் ரிலீஜியஸ் பாத்திங் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பெருங்குளமே பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா 4 சைடுமே வந்து பர்ஃபெக்டா படிகள்லாம் இருக்கப்பட்டு சைட்ல தூண்களும் அப்புறம் சேஞ்சிங் ரூம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நீட்டான ஃபெசிலிட்டியோட அழகா கட்டியிருக்காங்க. ஸோ அந்த கிரேட் பாத் இருக்கிறதுக்கான எவிடன்ஸும் மொஹஞ்சதாரோல வந்து பார்க்க முடியும். அப்புறமா இந்த கிரானரிஸ், தானிய கிடங்குகள் பாத்தீங்கன்னா 6 கிரானரிஸ் வந்து ஒரே ரோல வந்து 6 கிரானரிஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்க அப்படின்னா ஹரப்பால வந்து கண்டுபிடிச்சிருக்கிறத பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லேம்ப் போஸ்ட், அதாவது ஸ்ட்ரீட் லைட் இருந்ததுக்கான எவிடன்ஸ் வந்து இருக்கு பாத்துக்கோங்க. அந்த காலத்திலே ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல லேம்ப் போஸ்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ அதுக்கான எவிடன்ஸும் இருக்கிறது வந்து நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு, பார்லி அண்ட் காட்டன் இதெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பயிரிட்டு இருக்காங்க. வீட்டு, பார்லி, காட்டன் இதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து அட்வான்ஸ்டு சிஸ்டம் ஆஃப் வாட்டர் ரிசர்வயர்ஸ், நீர் தேக்கங்கள் வந்து இருந்திருக்கு. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. இதுக்கு எவிடன்ஸ் வந்து தோலவிரால வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மேஜர் இம்போர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு, சில்வர், காப்பர் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து நம்ம தொழில் நகரமா வந்து சங்குதாரோ வந்து தொழில் நகரம், சிந்து சமொழி நாகரிகத்தின் தொழில் நகரம் அப்படின்னா சங்குதாரோ வந்து நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல வந்து பீட் மேக்கிங், அப்புறமா ஜுவல்லரி, அப்புறமா பாட்ரி, ரெட் அண்ட் பிளாக்ல பாட்ரி நீட்டா பெயிண்டிங்லாம் பண்ணி நீட்டா பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எழுத்து முறைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்திர எழுத்துக்கள் தான், பிக்டோகிராஃபிக். இதுல வந்து 26 முத்திரைகள் அடிப்படையாக கொண்டதாக இருக்கு. இதுல வந்து அதிகமா பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து மீன் அப்படிங்கிற முத்திரை வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் பிராமி எழுத்தோட தொடர்புடையதாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து ட்ரேடுக்கு வந்து கால்நடைகளையும் பயன்படுத்தியிருக்காங்க. பார்ட்டர் சிஸ்டம், அதாவது பண்டமாற்று முறை தான் இருந்திருக்கு. பண்டமாற்று முறைகள்ல ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குற முறையில வந்து வணிகம் வந்து நடந்திருக்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றோம் டீக்ளைன், இந்த சிவிலைசேஷன் வந்து அழிய தொடங்குறது பத்தி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பரியல் ப்ராக்டிசஸ் பார்க்கணும். அதான் மொஹஞ்சதாரோல வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் பரியல் இருந்திருக்கு. காலிபங்கன்ல வந்து 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பரியல் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் சட்கோட்டடா வந்து பாத்தீங்கன்னா பாட் பரியல் முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. லோத்தல்ல வந்து டபுள் பரியல் முறை வந்து இருந்ததா பார்க்கலாம். லோத்தல் டபுள் பரியல், சட்கோட்டடா வந்து பாட் பரியல், சட்கோட்டடா பாட் பரியல், லோத்தல் டபுள் பரியல், சட்கோட்டடா பாட் பரியல். காலிபங்கன் வந்து பாத்தீங்கன்னா 2 ஃபார்ம்ஸ் ஆஃப் பரியல், மொஹஞ்சதாரோ வந்து 3 ஃபார்ம்ஸ் ஆஃப் பரியல். டீக்ளைன் ஆஃப் த சிவிலைசேஷன், இந்த சிவிலைசேஷன் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சது நம்ம பார்த்தோம் 2000 BC. அதுக்கப்புறம் ஸோ அதுல வந்து அதுக்கு காரணங்கள் சொல்லியிருக்காங்க.
என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் அக்ரஷன், அதாவது வெளிநாட்டு படையெடுப்பு, அந்நியர் படையெடுப்புனால அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா வீலர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கிளைமேட் சேஞ்சையும் வீலர் வந்து சொல்றாரு, அதனாலையும் அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து இனண்டேஷன் பாத்தீங்கன்னா வெள்ளத்தினால அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர் சஹானி வந்து சொல்றாரு. வெள்ளத்தினால் அழிஞ்சதுன்னு யாரு சொல்றா? எம்ஆர் சஹானி சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து டெக்டானிக் டிஸ்டர்பன்சஸ், அதாவது அந்த கண்டத்தட்டுகள் இருக்கு இல்லையா, அதனுடைய நகர்வுனால அழிஞ்சிருந்திருக்கலாம் இயற்கையில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு சொல்லியிருக்கா அப்படின்னா மார்ஷல் அண்ட் ராய்ட்ஸ்ங்கிறவரு சொல்லியிருக்காரு. மார்ஷல் அண்ட் ராய்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃப்ளட் வெள்ளத்தினால் அழிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ஷல் சொல்றது, எஸ்.ஆர். ராவ் வந்து சொல்றாங்க. சரியா? அப்போ எக்ஸ்டர்னல் அக்ரஷன் அந்நியர் படையெடுப்புனால அப்படின்னு சொல்லியிருக்காங்க, வெள்ளத்தினால அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கண்டத்தட்டு நகர்வுனால இயற்கை அழிவினால் அழிந்ததுன்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ளட்டுனால இயற்கை கண்ட தட்டுகள் நகர்வுனால அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்களிடையே வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் நிலவரதை பார்க்க முடியுது. ரொம்ப நன்றி. தொடர்ந்து படிங்க, பார்ப்போம்.